இன்று நாம் நன்றியில் செல்வம் 101வது தலைப்பை பார்க்க வேண்டும். நன்றியில் செல்வம் என்றால் நன்மை பயவாத செல்வம் என்று பொருள். நன்மை பயவாத செல்வம் என்று. நேற்று 1000வது குறள் பார்க்கிற போது பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலம் தீமையால் தெரிந்தற்று என்று பார்த்தோம். இது நன்றியில் செல்வம் என்கிற 101வது தலைப்புக்கான முன்னுரை. நீங்கள் 60வது குறளில் பார்ப்பீர்களே, ஆனால் மங்களம் என்ப மனைமாட்சி மன்றதான் நன்கலம் மக்கட்பேறு என்று இருக்கும். அதற்கு அடுத்த அதிகாரம் மக்கட்பேறு. அந்த மக்கட்பேறு வருகிறது என்பதை முன்னூட்டமாக 60வது குறளிலேயே வாழ்க்கை துணை நலத்தின் கடைசி குறளிலே முன்னுரையாக வைத்து இருப்பார். அந்த அதிகாரத்தில் பங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் மக்கட்பேறு என்று. அதை போல இங்கே 101வது அதிகாரம் நன்றியில் செல்வம் என்பதை முன்னூட்டமாக பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று என்கிற குறளை வைத்திருக்கிறார். நாம் ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தை இந்த குறளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதிலே 216, 17, 18 3 குறள்களிலேயும் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு மருந்தாகி தப்பா மரத்தற்றால் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் என்ற 3 குறள்களின் மூலமாக நல்லார்கன் பட்ட வறுமை எண்ணாதே கல்லார்கன் பட்ட திரு என்கிற 408வது குறள், அதாவது கல்லாமையில 8வது குறள். இந்த 4 குறள்களோடு வரப்போகிற 8வது குறள் நன்றியில் செல்வத்திலே நச்சப்படாதவன் செல்லும் நடுவுருள் நச்சுமரம் பழுத்தற்று என்கிற 5 குறள்களையும் இணைத்து படிக்கிற போது இந்த நன்றியில் செல்வம் என்பதற்கு முன்னுரையாக இந்த குறளை கொள்ளலாம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து நன்றியில் செல்வம் என்றால் என்ன என்றால் நன்மை பயவாத செல்வம் என்று பொருள். செல்வத்தில் நன்றி உள்ள செல்வம் நன்றி இல்லாத செல்வம் என்று 2 இருக்கிறதா என்றால் ஆம். நல்லெண்ணம் நற்செயல் உடையாரிடத்து செல்வம் இருந்தால் அது நன்றி உள்ள செல்வம். ஏனென்றால் அதை நன்மைக்கு அவர் பயன்படுத்துவார். இதற்கு எதிர்மாறாக நடந்து கொள்கிறவர்கள் செல்வம் நாம் ஈட்டியது நமக்கே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனின தப்புண பரவே என்பது புறநானூறு. அப்படி அறவழியில் ஈட்டிய செல்வத்தையே நாம் பிறருக்கு ஈட்ட வேண்டும், பிறருக்கு அளிக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது தனக்குத்தானே குவித்து வைத்துக் கொண்டிருக்கிற செயல் பிழையானது என்பதனாலே தான் அதை நன்றியில் செல்வம் என்று சொல்லுகிறார். எப்படி என்றால் செல்வம் நன்றியில் செல்வம் இல்லை. யார் அப்படிப்பட்டவன் இந்த ஈவு இரக்கம் இல்லாத குணத்தை உடையவனிடம் வைத்திருக்கின்ற செல்வமானது நன்றியில் செல்வமாகிறது. அது அவன் மேல் ஏற வேண்டியது அந்த செல்வத்தின் மேல் ஏறிவிடுகிறது. எப்படி என்றால் ஒரு மருத்துவன் தன் கையில் கத்தி வைத்திருக்கிறான், அது ஆக்கத்திற்கு பயன்படுகிறது. நோயாளி நீ ஏன் கத்தி எடுத்துக்கொண்டு வருகிறாய் என்று கேட்க மாட்டான். ஒரு கொள்ளைக்காரனும் கையில் கத்தி வைத்திருக்கிறான் என்றால் அது அழிவிற்கு பயன்பட போகிறது. அதை போல பயலருக்கும் பயன்பட சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதனாலே அது செல்வமாகிறது. எப்படி என்றால் ஒரு குளத்திலே அல்லது ஏரியிலே நீர் இருக்கிறது என்றால் திரும்ப அதற்கு வருவதற்கான வழியை வைத்திருப்பார்கள். மழை பெய்தால் அந்த இடத்திற்கு வருகிறது, அது புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் தன்னை, அந்த குளம் ஏரி போன்றவை. ஆனால் மழை பெய்தால் மட்டும்தான் அங்கே தண்ணி நிற்கும் என்றால் அதற்கு பேர் குட்டை என்று பொருள். அது ஓரளவுக்குத்தான் பயன்படும். குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதிலே பாசன் பிடித்துவிடும். அதை போல பலரின் நன்மைக்கும் பயன்படாத இந்த செல்வமானது நன்றியில் செல்வம், அது யாருக்கும் பயன்படாது. அத ஆகுபெயராக அவன் நன்றி இல்லாதவனாக இருக்கிறான் என்பதனால்
இவனுக்கு செல்ல வேண்டிய அந்த ஆகுபெயர் அந்த செல்வத்திற்கு போய்விட்டது. நன்றியில் செல்வம் என்று அதை பயன்படுத்துகிறவனை பொறுத்ததுதான் அது. அதான் இங்கே நன்றியில் செல்வம். இன்னும் இதற்கான விளக்கம் நிறைய இருக்கிறது. நன்றியில் செல்வம் என்பதற்கு செல்வத்தை தானும் பயன்படுத்த மாட்டான், தக்காருக்கும் பயன்படுத்த மாட்டான். அச்செல்வத்தாலேயே பழியும் பாமும் அடையதே அல்லாமல் வேறு என்னதான் செய்ய முடியும்? பழங்காலத்திலே பலரும் கோயிலுக்கு எழுதி வைப்பார்கள், பிள்ளை இல்லாத சொத்து. ஓரளவுக்கு சிலர் தத்தெடுத்திருப்பார்கள், சிலர் சொந்தக்காரர்களுக்கு கொடுத்திருப்பார்கள். அதன் பிறகு எஞ்சியவற்றை ஏதேனும் ஒரு ஒரு மயில் வாகனம் செய்து கொடுப்பார்கள், ஒரு காளை வாகனம் செய்து கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். பல கோயில்களில் அது மாதிரி செய்து கொடுக்கப்பட்டவை தான் இருக்கின்றன. அப்பொழுதெல்லாம் வெள்ளி எல்லாம் விலை கம்மி. வெள்ளி ரிஷப வாகனம், காளை வாகனம், இடப வாகனம், அப்புறம் மற்ற வாகனங்கள், இன்னும் அதை புதுப்பிப்பதற்கான எல்லா படிகளையும் செய்து கொடுக்கிற பெருமக்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் எதற்கும் பயன்படாமல் மேலும் மேலும் அடுக்கி வைத்துக் கொண்டு அறியாமையிலே குவித்து வைத்திருக்கிறார்களே, அதைத்தான் நன்றியில் செல்வம் என்று சொல்லுகிறார். பொருள் தேடுவது மட்டுமே குறி, அதை எப்படி துய்ப்புணம் எனினே தப்புண பலவே என்று சொல்கிறாரே புறநானூற்றிலே. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற வகை தெரியாமல் இருப்பார்கள் என்பதனாலே தான் ஈகை அதிகாரத்திலே வரியார் கூன்றீவதே ஈகை என்று சொன்னார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது முதலாவது குறளுக்கு வருகிறோம். வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அகுதும் நான் செத்தான் செயக்கடந்ததில். வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அகுது உண்ணான் செத்தான் செயக்கடந்ததில். பெரும்பொருள் வைத்தான் வாய் சான்ற என்றால் பெரும்பொருளை குவித்து வைத்திருந்து அதன் பயன் கொள்ளாமல், அகுது உண்ணான் என்றால் அவனும் உண்ண மாட்டான், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நல்லதை வாங்கி கொடுக்க மாட்டான். நீங்கள் உடனே ஆடம்பர செலவுகள் செய்துவிட வேண்டும் என்று கருதிவிடக்கூடாது. பொருள்கள் இருக்கின்றன என்பதனாலே இப்பொழுது அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். டபுள் ஏர்னிங், 2 பேர் சம்பாதிக்கிற வீடுகளில் பார்க்கிறேன். குவிக்கிறார்கள். ஒரு பொருள் சற்று பழுதானால் போதும், உடனே வேறொரு பொருள் வந்து விடுகிறது, அதுவும் ஒரு மூலையிலே கிடக்கிறது. அல்லது புதுமையாக என்று தயாரிப்பான், அவனுக்கு விளம்பர உத்தியின் மூலமாக இது இன்னும் விரைவாக செயலாற்றக்கூடியது, நீங்கள் அரை மணி நேரம் செய்ததை இது 15 நிமிடத்தில் 10 நிமிடத்தில் முடிக்கலாம் என்று சொன்னவுடன் இவர்களுக்கு ஒரே அலைபாயும். கையில் தான் பணம் இருக்கிறதே, அதை தொலைத்து விட வேண்டும் என்று, நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நினைப்பதில்லை. அரை மணி நேரமானால் ஆகிவிட்டு போகிறது, ஒரு இயந்திரம் ஓடுகிறது, அது பாட்டு அது வேலையை தான் செய்து கொண்டே இருக்கும். விளக்கு எரிகிறது, எரிந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்மளே அணைத்தால் தான் அது அணையும், அல்லது அவன் அணைத்தான் அடையும். அது புரியாமல் விளங்காமல் இருக்கிறார்கள். 2 பேரும் படித்திருக்கிறார்கள். ஆடம்பர செலவு அதிகப்படியான, முறையாக உண்ண வேண்டியதை உண்ணாமல் தவிர்ப்பது என்கிற கஞ்சத்தனம் தான் இந்த நன்றியில் செல்வத்திலே சொல்லப்படுகிறது. என்ன வெளிப்படையாக சொல்ல போனால் கருமி. தானும் உண்ண மாட்டான், பிறருக்கும் கொடுக்க மாட்டான், வைத்து வைத்து பார்ப்பான். அதைத்தான் இங்கே நன்றியில் செல்வம் சொல்கிறது. வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அகுதுண்ணான் செத்தான் செய்ய கிடந்தது. இந்த செத்தான் பல இடங்கள்ல அவர் சொல்லுவார், கோபம் வந்துடும். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் மாதிரி, போய் சாவிடா, அடுத்தவனை பற்றி புறம் சொல்லிக்கிட்டே இருக்கிற, அதோட உன்னை பற்றி பெருமையா வேற பேசுகிற, அது பொய்த்து உயிர் வாழ்தலின். அவனை பற்றியே குறை சொல்ற, உன்னை பற்றி பெருமையா பேசுற, அப்படிப்பட்ட நீ சாவுங்கிறார் திருவள்ளுவர். போய் சாவிடா. சாதல், புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் என்று சொல்கிறார் புறங்கூறாமையில. இங்க செத்தான்கிறார். நீ வச்சுக்கிட்டு இருக்கிறத விட செத்ததாண்டா மேலு, சாவிடதாண்டா மேலு. செத்தான் செய்ய கிடந்ததையில் தான் நீட்டிய
மிக்க பொருளை கொண்டு வாழ்க்கைக்கு வேண்டியவற்றை பெற்று தானும் தன் குடும்பத்தாரும் துய்த்தற்கு எண்ணாதவன். பாத்தீங்களா எப்படி சொல்றாரு உரையாசிரியர். தன்னிடம் வந்து யாசித்தவருக்கும் உதவாதவன் உயிருடன் உள்ள போதே நடைப்பிணமாவான். வாழ்க்கைக்கு வேண்டியவற்றை, ஆடம்பரம் இல்லை, வாழ்க்கைக்கு வேண்டியவற்றை பெற்று தானும் தன் குடும்பத்தாரும் துய்த்தற்கு எண்ணாதவன், தன்னிடம் வந்து யாசிப்பவனுக்கும் கொடுக்காதவன், பொருளை சேர்த்து வைத்து பூதம் காப்பது போல் ஏன் காக்கிறாய் என்று சொல்லுகிறார். நாலடியார் சொல்லுது, உண்ணான் ஒளி நிறான் ஓங்கு புகழ் செய்யான். எல்லாம் எளிமையா புரியும். உண்ணான் ஒளி நிறான் ஓங்கு புகழ் செய்யான் துண்ணரும் கேளிர் துயர் களையான். கேளிர் சுற்றத்தார், நண்பர்கள், உறவினர்கள். துயர் களையான் கொன்னே வழங்கான் பொருள் காத்திருப்பானேல் இழந்தான் என்று எண்ணப்படும். ஐயோ இப்படி இவ்வளவு வச்சிருந்தானே, யாருக்கும் கொடுக்கல, அவனும் திங்கல, எல்லாம் போயிடுச்சு. எப்படி போயிடுச்சு என்று நாலடியார் சொல்லுது. வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அகுதுண்ணான் செத்தான் செய்ய கிடந்ததில் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அங்க பிப்ரவரியில் துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் கல்லுண்பார் நஞ்சுண்பார் என்று சொன்னார். நஞ்சுண்பார் கல் உண்பவர். இவற்றையெல்லாம் இதோடு இணைத்து படித்துக் கொள்ள வேண்டும். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு இங்கு ஆவிதான் புனவின் யாரை அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். அவையார் நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய நல்வழி மூதுரை எல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்க. நல்வழி மூதுரை ஆத்தி சூடி அந்த ஆசிரியர் பெருமக்கள் சின்ன குழந்தைகளே இதெல்லாம் போட்டு வச்சிடணும். எவ்வளவு பேரால எடுத்துக்கொள்ள முடியுதோ எடுத்துக்கொள்ளட்டும். வாழ்க்கையில பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடுங்கிறது இந்த உடம்பு, கூடு விட்டு இங்கு ஆவிதான் போன பின் யாரே அனுபவிப்பார் பாவிகாள் அந்த படம் என்று ஔவையார் சொல்லுகிறார். வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அகுதுட்டான் அகுது உண்ணான் செத்தான் செய்ய கிடந்ததில். 2 பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் அருளானாமான பிறப்பு. பொருளானாம் எல்லாம், எல்லாம் பொருள் தான். காசு இருந்தா போதும், எல்லாம் ஓட்டு வாங்கலாம், எல்லாம் செய்யலாம் என்று பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் அருளானாமான பிறப்பு. பொருளால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என்று மயங்கி சேர்த்த பொருளை எவருக்கும் கொடுக்காமல் இருக பிடித்து வாழும் மனிதன் இழிந்த பிறவியாவான். மருளானாம் மானாப்பிறப்பு. மானாப்பிறப்பு என்றால் உடற்குறைபாடு உடைய பிறவிகள்னு ஒருத்தர் ஒரு எழுதியிருக்கார். எனக்கு என்னமோ அது சரியா படலை. ஏன்னா ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் 21 வயதிலே இவன் பிழைக்க மாட்டான் என்று சொன்னவன் அதற்கு பிறகு 58 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறான். 79வது வயதிலே தான் இறந்தான். இங்கு தலை மட்டும்தான் வேலை செய்யும். அப்படி கை கால்கள் எல்லாம் அவனை பராமரிப்பதற்கு 2-3 ஆட்கள் தேவை. ஏனென்றால் அவனுடைய மூளை அப்படி இருந்தது. உடம்பு அத்தனையும் இருந்தும் 58 ஆண்டுகள் அதற்கு பிறகு வாழ்ந்திருக்கிறான் என்று சொன்னால் மருத்துவ உலகமே வியப்பில் ஆள்கிறது. அப்படி ஏராளமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கொடுத்தவன். உடல் குறைபாடு உடையவர் என்று பொருள் சொல்வதற்கு வாய்ப்பில்லை. என்ன சொல்லலாம்? ஹெலன் கெல்லர் வாய் பேச தெரியாது, காது கேட்காது, கண் தெரியாது. அவளை அவளுடைய அந்த பெண்ணினுடைய ஆசிரியர் அவளை நினைத்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட பெருந்தகை அவள்! நல்லாசிரியர். அந்த ஒரு அவளை களிமண்ணாக ஆக்கி விட்டிருக்க முடியும். ஆனால் உயிர்த்தெழச் செய்தால் $20,000 அல்லது இன்னும் கூட இருக்கலாம். ஆனா 20 என்றது உண்மை. $20,000 கோடி என்று தெரியவில்லை. ஆனால் படித்தேன், நீண்ட காலத்துக்கு முன்னாலே படித்தேன். அவ்வளவு கொடுத்தால் சம்பாதித்த அனைத்தையும் தன்னை போன்ற உடல் குறைபாடு உடையவர்களுக்கு கொடுத்து விட்டார். இது வைத்தான் வாய் சென்ற பெரும்பொருள். பொருளானாம் எல்லாம் என்று மருளானாம் என்று நினைக்கின்ற மக்களை இதை பாருங்கள். இவருடைய வரலாறை பாருங்கள். தான் இப்படி இருந்தும் கூட
தான் ஈட்டிய பொருள்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்களே, அவளை நாம் இன்று பேசுகிறோம். அவளுடைய ஆசிரியரை ஆசிரியர் தினத்தில் பேசுகிறோம், மெச்சுகிறோம். ஆணி சோல்வனை இந்த பொருளை மறைத்து வைத்திருந்தவர்களை பேசுவோமா? பேச மாட்டோம். அதைத்தான் மருளானாம் மானா பிறப்பு என்கிறார். அப்படி இம்மைக்கும் பயன் தராது, மறுமைக்கும் பாவ பிறப்பினையே தரும் என்பதனாலேதான் அது மருளானாம் மானா பிறப்பு என்று சொல்கிறார். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மெய்யுணர்தல் பார்த்தோம். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும். இங்கே சொல்ல வேண்டியது அங்கே சொல்லியிருக்காரு பாருங்க, மெய் உணர்தல்ல. அதான் மெய் உணர்தல். பொருள் அல்லாதவற்றை எல்லாம் பொருள் என்று உணர்கிறானே மயக்கமுடைய மனிதா, அதான் மருளானாம் மானா பிறப்பு. மானிட பறவையின் என்று வேறுபடுத்தி காட்ட மானா பிறப்பு என்றான். அல்வழியில் தேடிய பொருள் தன்னைத்தானே காத்துக்கொள்ளுமா? காத்துக்கொள்ளாது. நல்வழியில் தேடிய பொருள் தன்னைத்தானே காத்துக்கொள்ளுமா? காத்துக்கொள்ளாது. கொடுக்கணும். எப்பொருளும் தன்னைத்தானே காத்துக்கொள்ளாது, கடவுளும் காக்க மாட்டார். காப்பதாக இருந்தால் சோமநாதர் ஆலயத்துல முகமது கோரியும் கஜினி முகமதும் 27 முறை வந்து அடித்துக் கொண்டு போனான்களே, இந்த கடவுள் காப்பாற்றினாரா? இன்னும் மக்களுக்கு புரியவில்லை, கொட்டி கொட்டுகிறார்கள். அதை வேறு அரசியல்களுக்கு பயன்படுத்துவோம் என்கிற நிலை தெரியவில்லை. அதனாலே கொட்டியாக்கி கூட்டுகிறார்கள். பக்தி என்பது வேறு, அது புரியவில்லை. அந்த பகுத்தறிவைத்தான் திருவள்ளுவர் சொன்னார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் எத்தன்மை தாயினும் என்று பொருள். 42 சொல்லப்பட்ட எப்பொருள் யார் யார் என்று சொன்னால் யார் யார் சொல்வது சரியானது என்பதை உன்னுடைய புத்தியை கொண்டு பயன்படுத்தி பார். உனக்கு அறிவில்லை என்று பொருள். அறிவுடைமையிலே உனக்கு அறிவில்லை என்று சொல்கிறார். எப்படி அறிவில்லை? நீ சரியாக அவர் சொல்வதை கூர்ந்து கேட்காமல் அதை கேட்டு உன்னுடைய புத்தியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த கருத்து. பெரும்பாலோர் பயன்படுத்தவில்லை. அதை தெரிவிக்க மன்றாடி சொல்லுகிறார். அவர் கண்டிக்கு போனார். கண்டி இலங்கையில வரவேற்றார்கள். தன்னாருடைய சிவனை போட்டு எந்நாட்டவருக்கு மகிழ்ந்து போனார். அங்க போனா அவனவன் இங்க குத்துறான், இங்க குத்துறான், இங்க குத்துறான் எல்லாம் பார்த்தாரு. என்னடா அது இப்படி இருக்கான்? இந்தியாவில எவ்வளவோ தேவலாம் போட்டிருக்குது. சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளிலே பார்த்தீர்களே, ஆனால் உடம்பை அப்படி வருத்தி கொள்கிறார்கள். இது தேவையில்லை என்று பேசினார். எல்லாம் திருந்தி விடுவார்கள் என்று நினைத்தார். 4 ஆண்டுகளும் கழித்து மீண்டும் அவரை அழைக்கிறார்கள். அதே மாதிரி தன்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு விரைவா போற்றி என்று குடிமை இருந்து அவரை மாலை மரியாதையோடு அழைத்து செல்கிறார்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட மிகவும் அதிகமானவர்கள் அங்கே குத்திக் கொள்கிறார்கள், இங்கே குத்திக் கொள்கிறார், நாக்கிலே குத்திக் கொள்கிறார், உடம்பிலே தேரிலே அவன் தொங்கிக் கொண்டு வருகிறான், முதுகிலே ஆணி கொக்கி போட்டு. அடப்பாவி மக்களே, இதுதான் பக்தி இல்லை என்று சொன்னோமே, அதை விட அதிகமானவர்கள் செய்கிறார்களே என்று வருந்தினார். தமிழ் தண்டல் தெரிவிக்கா, நான் இங்கே பூசியிருக்கிறேன், இதற்கு நிலையாமை என்பதை நான் காலங்கார்த்தாளில் எடுத்து பூசிக்கொள்வது, நீ சாம்பலாக போகிறாய், நீ சாம்பலாக போகிறாய் என்று எனக்கு நானே சொல்லிக் கொள்வதற்காக நான் பூசிக்கொள்கிறேன். நிலையாமை நிலையாமை திருவள்ளுவர் சொல்கிறார். நாக்கு குளறுவதற்கு முன்னாலே நீ நன்மைகளை எல்லாம் செய்துவிடு என்று சொல்கிறார். நாக்கு குளறுகிற போது அதை செய் இதை செய் என்று சொல்லால் உனக்கு சொல் வராது. அதைத்தான் நிலையாமை சொல்கிறது. சோமநாதர் ஆலயத்திலே எத்தனை 1000 டன் தங்கங்கள் சென்றன, கடல் சென்றன. காப்பாற்ற மாட்டார். கடவுள் இருக்கிறார். நீ ஈட்டிய பொருளை காப்பாற்றுவது உன்னுடைய வேலை. உனக்கு இந்த அண்டத்தை கொடுத்து விட்டேன், உலகத்தை. உன்னுள்ளும் இருக்கிறேன், வெளியேயும் இருக்கிறேன். நீ தேடிய செயற்கை பொருள்களை காப்பாற்றுவது என்னுடைய வேலை அன்று. எந்த ஆடாவது நாளைக்கு தேவை என்று சேர்த்து வைக்கிறதா? எந்த புலியாவது நாளைக்கு இது தேவை என்று ஒரு ஆட்டை கொண்டு வந்து, இன்று ஒரு ஆடு தின்று விட்டது, இன்னொரு ஆட்டை கொண்டு வந்து வைத்திருக்கிறதா? இந்த சேமிப்பு என்பது நாம் கொடுத்திருப்பது பிறருக்கு நன்மை செய்வதற்காக. அதை நாம் சேமித்து சேமித்து அழகு பார்க்கிறோமே தவிர கொடுப்பதில்லை. அதற்குத்தான் 6 அறிவு படைத்திருக்கலாம்.
காப்பாற்றிக் கொள்ள உன்னுடைய வேலை, அவன் வேலை அல்ல. இதை பக்தர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் மொழி பிரச்சனையிலும் அதில் போனால் வேறு விதமாக போய்விடும். அதை நாம் தனியாக ஒரு செய்தியில் நான் சொல்லுகிறேன். அவ்வளவு அழகான கருத்துக்கள். மொழியில் தடுமாறி கொண்டிருக்கிறான், மொழி பிரச்சனையில் தடுமாறி கொண்டிருக்கிறான். வழிகாட்டுகிறவர் யாழ் இல்லை. ஞானிகள் எல்லாம் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள். ஏனென்றே புரியவில்லை. அரசர்கள் காலத்தில் துணிந்து சொன்னான். அரிசில் கிடாரும் கோவூர் கிடாரும் ஔவையாரும் அவன் சட்டையை பிடித்து கும்பினார்கள். அப்படி சொன்னார்கள். இன்று கல்வியாளர்கள் எல்லாம் தெரிந்தும் மௌனியாக இருக்கிறார்கள். என்ன செய்வது என்றே புரியவில்லை. ஏன் இப்படி கல்வியாளர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நல்லதை சொல்லவில்லை, அரசுக்கும் சொல்லவில்லை, மக்களுக்கும் சொல்லவில்லை. யாரோ பெரியவன் போல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மேடை ஏறி தப்பு தவறான கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு அபத்தங்கள், அவ்வளவு பிழைகள் மக்களை திசை மாறச் சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள். திருக்குறளை கடைபிடிக்கவில்லை. எல்லோரும் திருக்குறளை பேசுகிறார்கள், திருக்குறளை கடைபிடிக்கவில்லை. திசை திருப்பி விடுகிறார்கள். நான் ஒரு கூட்டத்திலே உயிரை கொடுத்து பேசுகிறேன். 40 மணித்துளிகள் பேசினேன். ஒரு PhD பேசுகிறார். அதற்கு மாறாக திருவள்ளுவருக்கு மாறாக பேசுகிறார். அங்க இருக்கிற கல்வியாளர்கள் யாரும் அவர் என்ன சொன்னார், நீ என்னையா சொல்லுகிறாய், அவர் திருவள்ளுவர் சொன்ன கருத்தை சொல்லுகிறார், நீ திருவள்ளுவர் சொன்ன கருத்தை திருத்தி சொல்லுகிறாய் என்று யாரும் சொல்லவில்லை. எனக்கு அதுக்கு அப்புறம் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இன்னொரு நாள் அங்கே உண்டி சம்மட்டி அடி அடிப்பேன். அந்த கருத்து பிழையானது என்பதை நான் இன்னொரு முறை அந்த வாய்ப்பு வருகிற போது, அது நீ சொன்னது பிழை, நீ தவறான கருத்தை, திருவள்ளுவருக்கு எதிரான கருத்தை மக்களிடம் பரப்புகிறாய் என்று நான் சொல்வேன். நம்முடைய பொருளான கடவுள் காக்க மாட்டார். கடவுளுக்கு அதெல்லாம் வேலை இல்லை. உன்கிட்ட கொடுத்தாச்சுடா, காப்பாற்ற வேண்டியது ஒரு பொறுப்பு. பொருளானாம் எல்லாம் என்பது உண்டு. அப்பொருள் நல்லானிடத்து இருந்தால் ஆம் பொருள் ஆம் என்பது நன்றியில் செல்வம் நவில்வது. ஈட்டிய பொருளை துய்த்து கழியாதவன் உயிருடன் இருப்பினும் செத்தாரை போன்றவன், செத்த பிணத்தோடு ஒப்பவன் என்று சொல்கிறார் இந்த குறள் மூலமாக. பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவர் மருளானாம் மானா பிறப்பு. 3 ஈட்டம் இவர் இசை வேண்டாம் ஆடவர் தோற்றம் நிலக்கு புரை. ஈட்டம் அதாவது பொருள் ஈட்டுதல், சம்பாதித்தல், நல்லது ஈட்ட வேண்டும். பிறகு இசை வேண்டா கருமி, புகழ் வேண்டாம். பொருள் ஈட்டியதை கொடுத்தால்தான் புகழ் கிடைக்கும். இசை என்றால் புகழ் கிடைக்கும். ஆனால் தோற்றம் நிலக்கு புரை. தோற்ற பொழிவு மண்ணுக்கு பாரமாக இவன் அமைந்து விடக்கூடாது. மண்ணுக்கு பாரமாக அமைந்து விடுவான். கருமித்தனம் இருந்தால் மண்ணுக்கு பாரமாகி விடுவான் என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிற. ஈட்டம் இவர் இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு புரை. ஈட்டம் இவர் இசை வேண்டா ஆடவர் என்றால் என்ன? பொருளை தேடுதல் ஒன்றிய குறியாய் அதன் மேல் பற்று கொண்டு மேலே மேலே தேடி குவித்து பொருளால் உண்டாகும் புகழை அடைய கருதாத வினை வல்லார் என்று பொருள். தோற்றம் நிலக்கு புரை என்றால் பலர் அறி செல்வர் என்று சொல்லப்படும் நிலையராக இருத்தல் புவிக்கு பாரம். செல்வர் மட்டும்தான், ஆனால் அதை பயன்படுத்த மாட்டார், யாருக்கும் பயன்பட செய்ய மாட்டார். இதற்கு முன்பொருள் இந்த குறளுக்கு. ஈட்டிய பொருளை பிறருக்கு ஈயாது கருமையாக இருந்து புகழை விரும்பாதவரின் பிறப்பு பூமிக்கு பாரமாகும் என்பது அதனுடைய நுண்பொருள். ஈட்டம் இவர் இசை வேண்டாம் ஆடவர் தோற்றம் நிலக்கு புரை. 4ஆம் குறள். எச்சமென்று என்னும் கொல்லோ ஒருவரால் நச்சப்படாதவன். இந்த எச்சம் என்பது பல இடங்கள்ல வருது, அதை குறிச்சுங்க. எச்சம் என்று என்னும் கொல்லோ ஒருவரால் நச்சப்படாதவன். இக்குறள் தவிர 114, 239, 456, 674, 1012, 1075 ஆகிய 6 குறள்களில் வருகிறது. இதையும் சேர்த்து 7 குறள்களில் எச்சம் வருகிறது.
எச்சம் என்றால் அது எச்சம் என்பதற்கு பல பொருள் உண்டு. புகழ், பொருள், பிள்ளைகள், மக்கள். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அது மக்களாலும் காணப்படும், மக்கள் இல்லாதவர்கள் பிறாலும் காணப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பல பொருள்கள் இருக்கின்றன. சொல்லிலக்கணத்திலே வருகிற வினையச்சம் பெயரெச்சம் என்பது வேறு. அது அங்கே எச்சம் வருகிறது, ஆனால் அந்த இடத்திலே பொருள் வேறு. இங்கு எச்சம் என்று என்னென்னும் கொள்ளோ ஒருவரால் நச்சப்படாதவன், பிறருக்கு உதவாமையால் ஒருவராலும் விரும்பப்படாதவன், தனக்கு உறுதியாக பின் எஞ்சி நிற்பது யாது என்று எண்ணி இருப்பானோ. எல்லாம் சேர்த்து வைத்து விட்டு போனால் இந்த என்ன ஆகும், இந்த சொத்துகள் எல்லாம் என்ன ஆகும் என்று எண்ணி இருப்பானா என்று கேட்கிறார். எச்சம் என்று என்னென்னும் கொள்ளோ என்ன ஆகும், பிறரால் நச்சப்படாதவன், பிறரால் விரும்பப்படாதவன். நச்சுதல் என்றால் விரும்புதல். நச்சினார்க்கு இனியர்னு ஒருத்தர் இருந்தார், உரையாசிரியர். நச்சினார்க்கு இனியவர், தன்னை அண்டியவர்களுக்கு, தன்னை விரும்புகிறவர்களுக்கு இனிமையானவர் என்று ஒரு இதெல்லாம் பேர்லாம் வைக்கிறது இல்லை. நான் ஒருத்தனுக்கு பேர் வச்சேன் 50 ஆண்டுகளுக்கு முன்னால. அவங்க வீட்டுல இருக்க ஒருத்தனுக்கு விருப்பல, ஏன்னா நச்சு நச்சுன்னு கூப்பிடுவாங்க. நச்சுன்னா விருப்பமானவன் அர்த்தம். நீ அந்த நச்சை நினைச்சிட்ட, நஞ்சை நினைச்சுக்கிட்ட. உன்னுடைய மானாம நஞ்சாக இருப்பதால் நீ நஞ்சை நினைத்துக் கொண்டாய். நச்சினார்க்கு இனியன் என்று எப்படி பேர் வச்சிருக்கிறாரு? உயர்ந்த அறிவாளி, மிகப்பெரிய புத்திசாலி, தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியவர். பிறருக்கு உதவாமையால் ஒருவராலும் விரும்பப்படாதவன், தனக்கு உறுதியாக பின் எஞ்சி நிற்பது யாது என்று எதனை எண்ணி இருப்பானோ என்று சொல்கிறார். இசை என்னும் எச்சத்தை தவிர உயிருக்கு உறுதி வைப்பது வேறொன்றுமில்லை. உண்மையாக எண்ணத்தக்கது புகழே. என்னென்னும் கொள்ளோ என்றால் உலகில் உள்ள எந்த ஒரு பொருளும் ஏதோ ஒரு வகையில் பயன்படவே செய்யும். உலகில் உள்ள எந்த ஒரு பொருளும் எதை வேண்டுமானாலும் நினைத்துக்கோ. குப்பை என்று போட்டதை விட அதை பொறுக்கி கொண்டு போகிறார்கள், அதை பணமாக்குகிறார்கள், பயன்படும். ஆனால் உலோபி ஒருவனை பயன்படாதவன் என்பதால் ஒருவராலும் விரும்பப்படாதவன் என்கிறார். என்னென்றும் கொள்ளோ என்றால் இவன் யாருக்கும் பயன்பட மாட்டான் என்பதை சொல்லுவார். இவன் நல்லவன், பண்புடையவன், யாவரிடம் அன்புடையவன், யாவருக்கும் இயன்ற மட்டில் உதவும் பண்பினன், பிறரின் நன்மதிப்பையும் பாராட்டினையும் ஒருவன் பெறுதல் வேண்டும். இல்லை என்றால் அவன் கருமையாக இருப்பானேயானால் அவன் இசை வேண்டா இயல்பினன், புகழ் வேண்டா தன்மை உடையவனாக இருந்து விடுவான் என்பதுதான் இதனுடைய பொருள். பிறரால் நச்சப்படுதல் என்பது ஒருவனுக்கு எச்சம், புகழ். நச்சப்படுதல் தான் ஒருவனுக்கு புகழ். நச்சப்படாவிட்டால், விரும்பாவிட்டால் அது ஈகழ். அப்பர் சுவாமிகள் சொல்றார் தேவாரத்துல, கச்சை சேர் அறவர் கரையணி மெடரர். கச்சையணின்னா இடுப்புல கட்டி இருக்கிற லங்கோடு என்று சொல்வார்கள் அந்த காலத்தில். அப்படி ஒரு உடை. யோகாசனம் செய்பவர்கள் அந்த லங்கோடு கட்டிக்கொள்ள வேண்டும். கோவணம் வேறு, லங்கோடு வேறு. கச்சை சேர் அறவர் போலும், அந்த இடுப்பிலே கட்டுகின்ற கச்சை. அறவர் போலும், அறவர்னா பாம்பு தோல். கரையணி மிடரர் போலும், பிச்சை கொண்டு உண்பர் போலும், பேர் அருளாளர் போலும், இச்சையான் மலர்கள் தூவி எரவோடு பகலும் தம்மை, நச்சுவார்க்கு இனியர் போலும் நாகவீச்சு அரவனாரே என்று திருமுறையிலே பாடுகிறார். அவர் நச்சுவார்க்கு இனியர், அவரை விரும்பி பாடுகிற போது அதை கேட்கும் தன்மையர் என்பதை இங்கே சொல்கிறார். அடுத்து, கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல்லாதவருக்கு வழங்குதலும் தாம் நுகர்தல் ஆகிய இரண்டும் இல்லாத உலோபிகளுக்கு அடுக்கப்பட்ட பல கோடி செல்வம் உண்டாயிருப்பின் அவற்றால் ஒரு பயனும் இல்லை. அடுக்கப்பட்ட கோடி என்பதற்கு மல்டி குரோர்ஸ் என்று சொல்லலாமா? ஆங்கில பேராசிரியர் இருக்கிறீர்கள், நான் தவறாக உச்சரித்து விடக்கூடாது. அடுக்கப்பட்ட கோடி என்பதற்கு மல்டி குரோர்ஸ், கோடி 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 மேல கோடி என்று அடுக்கிக் கொண்டே செல்வது. அடுக்கிய கோடியிடம் குடி பறந்தார் குன்றுவ செய்தலில் என்பது இதே கருத்தை சொல்லக்கூடிய 954வது குறள். இணைத்து பார்க்க வேண்டும். இல் என்றால் என்ன? இங்கே குறளில் வருகிறது பாருங்க. கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் என்றால் இல்லை. போதுமா? போதாது. இல்லாமல் இரவலன் ஆவான் போல் இவர் இருந்தும் இரவலன் ஆவார். இல்லாதவன் இரவலன் கிடைத்ததை உண்டு படுத்ததும் கவலையின்றி
தூங்குவான், கவலையின்றி எழுவான். ஆனால் இருக்கும் இரவலராம் அடுக்கிய கோடியும் கண்ணை முடியும் அறிய மாட்டார். ஏன் இவரையும் இரவலர் என்று சொன்னார்? அடுக்கிய கோடி பெற்றவர்கள் என்றால் இவன் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று கருதி கொண்டிருப்பதனாலே அவன் இரவலன் என்று சொல்கிறார் இந்த குரல் மூலமாக. குவித்து வைத்த செல்வம் எப்படி கொள்ளை போய் விடுமோ என்று அஞ்சி அஞ்சி சாவான். பழங்களும் துய்த்தலும் தேற்றாதான் பெற்ற முழங்கு முரசுடை செல்வம் தழங்கருவி வேய் முற்றி முத்தூதிரும் வெற்ப அதுவென்றோ நாய் கொற்ற தெங்கப்பழம். தெங்கம்பழம் தேங்காய் சரட்டை ஊட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும், அது தானே திங்காது, அது யாருக்கும் பயன்படவும் பயன்படாது, அதை போல இருந்த செல்வம் தன் என்று சொல்லுகிறான். இங்கே ஏதம் என்கிற சொல் இதை தவிர இந்த 1006ஆம் குறளை தவிர 136, 164, 275, 432, 831, 884, 885 ஆகிய 7 குறள்களில் வருகின்றன. இதெல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு திருக்குறள் நுண்ணறி திறனை வளர்ப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.